ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாகாலாந்து நம் நாட்டில் ஒரு அழகான மாநிலம். ஆனா தவளைகள் முதல் நாய்கள் வரை எதையும் சாப்பிட அவர்கள் தயங்குவதில்லை. நாகாலாந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக ஆனது டிசம்பர் 1, 1963 அன்று. அதற்கு முன்பு நாகாலாந்து நாகா ஹில்ஸ் என்று அழைக்கப்பட்டது. ஆனா 1961 அதன் பெயர் நாகாலாந்து என மாற்றப்பட்டது. கோஹிமா நாகாலாந்தின் தலைநகரம். இரண்டாம் உலக போரின் போது இங்கு 64 நாட்கள் போர் நடந்தது. மேலும் இந்த விபத்துல இறந்தவர்களுக்காக இங்கு ஒரு பெரிய கல்லறையும் நிறுவப்பட்டது. நாகா என்றால் மலைவாழ் பழங்குடியினர். அவர்கள் மலைகளில் வாழும் மக்கள் என்று பொருள். அதாவது இங்கு மலைகள் மட்டுமே 4 பக்கங்கள் உள்ளது. 4 பக்கங்களிலும் மலைகள். மேலும் மக்கள் தங்கள் வீடுகளை நடுவில் கட்டுகிறார்கள். மலைகள் மக்களின் வாழ்வின் ஒரு பகுதியாகவும் குடும்பத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்கின்றன. அதனால்தான் அதற்கு நாகாலாந்து என்று பெயரிடப்பட்டது. நாகாலாந்து சுமார் 23 லட்சம் மக்கள் தொகை கொண்டுள்ளது. இது இந்தியாவின் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியது. ஆனா நாகாலாந்தின் முழு பகுதியும் 20% காடுகள் மற்றும் பசுமையான மரங்களால சூழப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் மக்கள் தொகை சுமார் 23 லட்சம். இது இந்தியாவின் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது மிக சிறியது. ஆனா நாகாலாந்தின் மொத்த பரப்பளவுல 20% காடுகள் பசுமையான மரங்களாலும் சூழப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியின் அழகுக்கு இந்த காடுகளும் ஒரு காரணம். நாகாலாந்து 100க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்களின் தாயகமாகும். மற்றும் ஒவ்வொரு பழங்குடி இனத்தவருக்கும் அதன் சொந்த தனித்துவமான அடையாளம் உள்ளது. மொழி, உடை, கலாச்சாரம், நடனம் போன்றவை அவை அனைத்தும் வேறுபட்டது. நாகாலாந்தின் அதிகாரப்பூர்வ மொழி ஆங்கிலம் என்றாலும் அவர்களின் மொத்தம் 15 முதல் 20 மொழி வரை பயன்படுத்துறாங்க. இங்குள்ள உள்ளூர் மொழிகள் மூலம் தொடர்பு கொள்ள வார்த்தை இல்லாம சைகைகள் மூலம் பேசப்பட்டு வருது. மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் மக்காச்சோளம் மற்றும் கோதுமை இங்குள்ள முக்கிய பயிர்கள். நாகாலாந்துல சிவப்பு மிளகாய் பயிரிடப்படுகிறது. அது வூட் சோலோக்கியா என்று அழைக்கப்படுகிறது. இது உலகின் மிக காரமான மிளகாய் என்று கூறப்படுகிறது மற்றும் இது உலக சாதன புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மிளகாய் சிறிதளவு கடித்தாலே உங்கள் வாய் எரியும். முன்பு இங்கு மக்கள் விலங்குகளின் தோலால செய்யப்பட்ட ஆடைகளை அணிஞ்சு வந்தாங்க மற்றும் எலும்புகளால் செய்யப்பட்ட மாலைகளை அணிஞ்சனர். ஆனா இந்த வகையான ஆடைகளும் இன்னும் சில பழங்குடி மக்களிடம் உள்ளது. நாகாலாந்தில் உள்ள பழங்குடி சமூகம் அதிக எண்ணிக்கையிலான சமூகங்கள் இருப்பதால அவர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று பலர் நினைக்கின்றனர். ஆனா அதிர்ச்சி அளிக்கும் விஷயம் என்னவென்றால் நாகாலாந்தின் எழுத்தறிவு விகிதம் கிட்டத்தட்ட 90% ஆகும். இங்குள்ள பழங்குடியினர் நிச்சயமாக தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். மேலும் இன்றும் நாகாலாந்துல நரமாமிசம் உண்ணும் பழக்கம் உள்ளது. இன்று கூட சாதாரண மக்கள் அங்கு செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்தியர்கள் கூட நாகாலாந்துக்கு செல்ல அனுமதிப்பதில்லை. உள்ளே செல்வதற்கு அனுமதி பெற வேண்டும். இங்கு யாரும் நிலம் வாங்க முடியாது. மேலும் இந்த மாநிலத்துல பட்டாசுகளுக்கு முழுமையான தடை உள்ளது. ஏனெனில் பட்டாசுகள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாம இயற்கைக்கும் தீங்கு விளைவிக்கும். பல பழங்குடியின மக்கள் வெளியாட்கள் தங்களை தாக்குவதா உணர்றாங்க. அதனால்தான் அவர்கள் சில சமயங்கள்ல ஆக்ரோஷமான மனப்பான்மையை காட்டுறாங்க. அவர்கள் மேலும் எதிர்த்தாக்குதல் நடத்துறாங்க. நாகாலாந்துல மிகப்பெரிய நகரமான திமாப்பூர் இது நாகாலாந்தின் நுழைவாயில் என்றும் அழைக்கப்படுகிறது. மற்றும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலிருந்து மக்கள் திமாப்பூரை அடைய வேண்டும் என்றால் நாகாலாந்து மாநிலத்தில் உள்ள ஒரே விமான நிலையமும் திமாப்பூர்ல கட்டப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த ரயில் மற்றும் சாலை வசதிகள் உள்ளது. செல்வதற்கு உள் அனுமதி சீட்டு பெற வேண்டும். நாகாலாந்தின் மிகப்பெரிய நகரமான திமாப்பூர் நாகாலாந்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் இந்தியாவின் பிற மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் முதலில் திமாப்பூரை அடைய வேண்டும். நாகாலாந்து மாநிலத்தில் உள்ள ஒரே விமான நிலையமும் திமாப்பூரில் தான் உள்ளது. சிறந்த ரயில் மற்றும் சாலை வசதிகள் மூலமாகவும் சென்றடையலாம். இப்போது திமாப்பூர் சந்தை இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் விவாத பொருளா மாறி இருக்கு. இங்குள்ள சந்தையில நீங்கள் காணும் காட்சிகள் நிச்சயமாக உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் மற்றும் பயமுறுத்தும். நீங்க இந்தியாவில் இருப்பது போல் கூட உணர மாட்டீங்க. ஏனென்றால் நாகாலாந்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் மாமிச உண்ணிகள். எனவே இந்த சந்தையில நாய்கள் முதல் அனைத்து விலங்குகள் வர நாகாலாந்து மக்கள் இறைச்சிகளாக வெட்டி வச்சிருக்காங்க. இறைச்சிகளாக விற்பனை செய்யப்படுது. நாகாலாந்து மக்கள் நாய் இறைச்சியை உண்பதில் மிகவும் விருப்பம் கொண்டவர்கள். மேலும் இந்த சந்தையில அவர்களுடைய தொட்டிகள்ல தவளைகளையும் விற்கிறாங்க. இது தவிர எலிகள், பூனைகள், புறாக்கள், முயல்கள் முதலான இங்கு சந்தையில பல விலங்குகள் விற்கப்படுகிறது. இது தவிர இங்குள்ள மக்கள் வேறு சில பூச்சிகளையும் சாப்பிட விரும்புறாங்க. நாகாலாந்துல கிட்டத்தட்ட 80% மக்கள் கிறிஸ்துவர்கள் மற்றும் இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் பௌத்தர்கள் மற்றும் ஜைனர்களும் இங்கு வாழ்கிறார்கள். பல தேவாலயங்களையும் மடங்களையும் நீங்க காணலாம். நாகாலாந்துல மிக உயரமான சிகரம் சரமதி மலையாகும். இது சமவெளியில அமைந்துள்ளது. 3800 மீட்டர் உயரத்தில் இருக்கும். இங்கே சில பழங்குடியினர் ஒரு பெண்ணுக்கு சிறப்பு அறையை கொடுக்கிறாங்க. அவள் வளரும் போது அவள் விரும்பிய ஆணுடன் உடல் உறவு கொள்ளலாம். அவளுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவளை தடுப்பதில்லை. அப்படி ஒரு ஆணால ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தா அவள் அந்த ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த ஆண் அவளை திருமணம் செய்ய மறுத்தா அவன் கடுமையாக தண்டிக்கப்படுறான். அதே போல சில பழங்குடியினத்துல பெண்கள் திருமணத்துக்கு பிறகு தங்கள் மாமியார் வீட்டினருடன் அவர்கள் பெற்றோருடன் உறவு கொள்ளலாம். மேலும் அவள் வீட்டில் இல்லாத போது அவளுடைய கணவன் தன் காதலியுடன் உறவு கொள்ளலாம். மியான்மர் எல்லையில் வசிக்கும்
வசிக்கும் மக்களும் இங்கு வாழ்கிறார்கள். நாகாலாந்தின் மிக உயரமான சிகரம் சரமதி மலை என்று அழைக்கப்படுகிறது. இது கடல் மட்டத்திலிருந்து 3800 மீட்டர் உயரத்தில் உள்ளது. முக்கியமாக நாகாலாந்து தலைநகர் கோஹிமாவிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் லாங்வா என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராம மக்கள் எந்த எல்லைக்கோட்டையும் நம்புவதில்லை. மேலும் இங்கிருந்து மியான்மருக்குள்ள எளிதில் நுழைவதில்லை. சுவாரஸ்யமாக இங்குள்ள பலர் இரட்டை குடியிருப்பு பெற்றுள்ளனர். நாகாலாந்தில் மிகவும் ஆபத்தான பழங்குடியினமாக கருதப்படும் கொயாங் மக்கள் இந்த கிராமத்துக்கு மிக அருகில் வாழ்கின்றனர். மேலும் நாகாலாந்தின் மிக ஆபத்தான பழங்குடியின மக்களாக கருதப்படுகின்றனர். முற்காலத்தில் இந்த பழங்குடியினர் அருகிலுள்ள கிராமங்களுக்கு சென்று மக்களை கொள்வது வழக்கம் மற்றும் அவர்களின் மண்டை ஓடுகள் கொண்டு வரப்பட்டு அவர்களின் கிராமங்களுக்கு வெளியே தொங்கவிடப்பட்டது. அதிக மண்டை ஓடுகள் சேகரிப்பவர் பழங்குடியினரின் தலைவராக நியமிக்கப்பட்டார் மற்றும் அந்த பழங்குடியினரிலேயே மிகவும் அழகான பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறார். அதாவது அவர்கள் தங்கள் விசுவாசத்தை நிரூபிக்க அப்பாவி மக்களை வேட்டையாடி வந்தனர். ஆனா இப்போது அரசாங்கம் இந்த பாரம்பரியத்தை தடை செய்துள்ளது. நாகாலாந்து திருவிழாக்களின் பூமி என்றும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் இந்த மாநிலத்துக்கு செல்லலாம். ஆண்டின் எந்த நேரத்திலும் நீங்க இந்த மாநிலத்துக்கு செல்லலாம். மேலும் அவர்கள் ஏதேனும் ஒரு திருவிழாவை கொண்டாடுவதை நீங்க காணலாம். அவற்றில் ஹார்ன்பில் திருவிழா மிகவும் பிரபலமான மிகப்பெரிய திருவிழா. இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 1 முதல் 10 வரை இந்த விழாவின் போது மக்கள் தங்கள் பாரம்பரிய உடைகளை உடுத்தி கொண்டாடுகிறார்கள். இந்த திருவிழா நாகாலாந்தின் மிக முக்கிய பகுதியாகும். மிஷி திருவிழா நாகாலாந்தின் மிக முக்கிய பகுதியாகும். நாகாலாந்து திருவிழாக்களின் பூமி என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் இந்த மாநிலத்துக்கு வரலாம். எந்த நேரத்திலும் அவருடைய ஏதேனும் ஒரு திருவிழாவை கொண்டாடுவதை காணலாம். அவற்றில் ஹார்பின் திருவிழா மாநிலத்தின் மிகவும் பிரபலமான மற்றும் மிகப்பெரிய திருவிழா. நாகாலாந்து 1963 ஒரு மாநிலமாக ஆக்கப்பட்டது. இதன் தலைநகரம் கோஹிமா. 16,579 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நாகாலாந்து மாநிலம் சிறப்பான நிர்வாகத்துக்காக 12 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இங்கு கோஹிமா, திம்மாப்பூர், மோகாங்சுங் என்று 3 நகராட்சிகள் தான் உள்ளது. இந்த மாநிலம் முழுவதும் ஒரே மக்களவை தொகுதிக்கு உட்பட்டது. இந்த மாநிலத்தில் பட்டியல் பழங்குடி மக்கள் பெரும்பான்மையினராக உள்ளனர். இதனால பெருமை மிக்க பூர்வீகுடிகளின் மாநிலம் நாகாலாந்து என புகழப்படுகிறது. இந்த மாநிலத்தின் ஆட்சி மொழி ஆங்கிலமாகும். ஆங்கிலத்துடன் பழங்குடியின மொழியான நாகா மொழியும் மற்றும் 89 வகையான வட்டார மொழிகளும் பேசப்படுது. 2012 நாகா இன மக்கள் பேசும் 17 நாகா இன மக்களுக்கு நாகாலாந்து அரசு அங்கீகாரம் அளித்துள்ளது. நாகா மக்கள் மொழிகளினால் பிரிந்தாலும் பண்பாடு மற்றும் நாகரிகத்தால ஒன்றாக உள்ளனர். பெரும்பாலான நாகா மக்கள் உடை, உணவு, பழக்க வழக்கங்கள், மரபு வழி சட்டங்கள் முதலியவற்றில் ஒரே உணர்வுடன் உள்ளனர். இந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து மிக மிக குறைவு. 34 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருப்பு பாதை உள்ளது. நாகாலாந்துல உள்ள ஒரே ஒரு விமான நிலையமோ ஒரே ஒரு ரயில் நிலையமோ திமாப்பூர்ல அமைந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில சாலைகள் 1500 கிலோமீட்டர் நீளத்தில் தான் உள்ளது. போக்குவரத்து வசதி பெரிய அளவில் இல்லாதால சுற்றுலா பயணிகள் வருகையும் குறைவாகவே உள்ளது. முக்கியமாக நாகாலாந்து மாநிலத்தின் பண்டைய வரலாறு தெளிவாக இல்ல. வெவ்வேறு காலகட்டங்களில் இந்நிலப்பகுதியில குடியேறிய பழங்குடிகள் மலைகளையும் மலைநாடுகளையும் கிராமங்களையும் நிறுவியுள்ளன. இந்த பழங்குடி மக்கள் எங்கிருந்து இங்கு குடியேறின என்பதற்கான வரலாற்று பதிவுகள் எதுவுமே இல்லை. நாகா மக்கள் எந்த மன்னராட்சி கீழும் இல்லாம பல தலைமுறையாக பல தனித்தனி குழுக்களாக இருந்து வந்தன. முக்கியமாக பிரிட்டிஷரின் ஆட்சி 1832 பிரிட்டிஷார் நாகாலாந்துக்குள்ள நுழைந்த போது அவர்களை அனைத்து நாகா மக்களும் எதிர்த்தனர். பிரிட்டிஷாரால் அத்தனை எளிதாக நாகாலாந்தை தங்களது ஆளுமையின் கீழ் கொண்டு வர இயலவில்லை. 1879 நடந்த போர்ல பிரிட்டிஷார் நாகா மக்களை முறியடித்தனர். பின்னர் 1880 அமைதி பேச்சுவார்த்தை மூலம் நாகாலாந்து பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இதனால தனித்தனி கிராமங்களாக இருந்த நாகா மக்கள் எல்லாம் நாகா என்ற ஒற்றை அடையாளத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டனர். இது நாகா மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தியது. 1929 ஆண்டுல பிரிட்டிஷாரால் அமைக்கப்பட்ட சைமன் குழுவிடம் நாகா கிளப் என்ற அமைப்பு நாகா மக்களின் கோரிக்கையை சமர்ப்பித்தது. அதுல பிரிட்டிஷ் இந்தியா தங்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்று எண்ணினா தயவு கூர்ந்து தங்களை யாரின் ஆட்சிக்கு கீழும் விட்டுவிடாம நாகாலாந்து பழைய காலங்களில் எப்படி இருந்ததோ அப்படியே விட்டுவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் என கூறினர். 1946க்கு பிறகு நாகர்கள் தங்களை தனித்தன்மை வாய்ந்த ஒரு தனி நாடாகவும் சுயாதீனமாக வாழ தங்களுக்குள்ள முழு உரிமைக்காகவும் வலியுறுத்தினர். 1947 ஆண்டு இந்திய விடுதலைக்கு முன்னர் நாகா தேசிய அமைப்பின் பிரதிநிதிகள் டில்லியில காந்தியை சந்தித்தனர். அவர்களுடன் நீண்ட கலந்துரையாடல் நடத்திய காந்தி அப்போது அவர் கூறியது, இந்தியாவுடன் இணைய விரும்பவில்லை என்றால் சுதந்திரமாக இருப்பதற்கு நாகாலாந்திற்கு அனைத்து உரிமையும் உண்டு என்று உறுதியளித்தார். அதன்படி நாகாலாந்து 1947 ஆண்டு ஆகஸ்ட் 14 தன் சுதந்திரத்தை அறிவித்தது. இதை இந்திய அரசு எதிர்த்தது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நாகாலாந்து அசாம் மாகாணத்தின் பகுதியாக ஆக்கப்பட்டிருந்தது. இதனை நாகர்களின் ஒரு பிரிவினர் எதிர்த்தனர். பல கட்டங்களாக வன்முறைகளும் போராட்டங்களும் நடந்தது. 1960 ஆண்டுல நாகா தலைவர்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதன்படி நாகாலாந்து இந்திய அரசுக்கு உட்பட்ட முழுமையான
மாநிலமாக இந்திய அரசு அங்கீகரித்தது. அதன் பிறகு 1963ஆம் ஆண்டு நாகாலாந்து மாநிலமானது முறையாக உருவாக்கப்பட்டது. முக்கியமாக இங்கு ஒரு தேசிய பூங்கா, இண்டாங்கி தேசிய பூங்கா. இப்பூங்கா பெரன் மாவட்டத்தில் உள்ளது. சுமார் 20,202 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இதுல தங்க நிற மந்தி, இருவாச்சி, புலி, வெண்கொண்ட மீன்கொத்தி, உடும்பு, தென்கரடி உள்ளிட்ட அரிய வகை உயிரினங்கள் வசிக்கிறது. கச்சாரி இடிபாடுகள், முக்கியமாக கச்சாரி இடிபாடுகள் திமாப்பூர்ல உள்ளது. இவ 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கச்சாரி நாகரிகத்தின் போது இந்த குவி மடத்தூண்களின் தொடர் இங்கு ஆட்சி செய்த கச்சாரி ராஜ்யத்தால உருவாக்கப்பட்டது. இது இவ எதற்காக அமைக்கப்பட்டது என்பது குறித்த தெளிவான காரணம் தெரியல. இப்போது இங்குள்ள தூண்கள சில முழுமையாக உள்ளது, பல தூண்கள் சிதிலமடைந்துள்ளது. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாகும். நாகாலாந்து அறிவியல் மையம் திமாப்பூர் அறிவியல் சார்ந்த பல்வேறு உண்மைகளை சுவாரஸ்யமாக மக்களுக்கு இது அறிமுகப்படுத்துகிறது. நாகாலாந்து விலங்கியல் பூங்கா திமாப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது 176 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்த இந்த பூங்கா 2008ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த பூங்காவில் பல்வேறு தாவர வகைகளும் விலங்கினங்களும் உள்ளது. முக்கியமாக 280 அடி உயரத்தில் இருந்து 3 அழகான அருவி உள்ளது. அருவி கீழிறங்குகிறது. முக்கியமா கோஹிமா நகரத்தின் மையத்தில் கேசரின் மலைச்சரிவு அமைந்துள்ளது. 1939 முதல் 1945 வரை நடந்த 2ஆம் உலகப் போரின் போது கோஹிமாவிலும் போர் நடந்தது. ஜப்பானிய ராணுவம் பர்மா மீதான தாக்குதல் தடுக்கும் நோக்கத்தில் வடக்கிந்தியாவில் கோஹிமா மற்றும் இம்பால்ல நிலைநிறுத்தப்பட்டுள்ள பிரிட்டிஷ் துருப்புகளை தாக்கியது. இந்த தாக்குதலின் போது உயிர் தியாகம் செய்த 10,000 நேச நாட்டு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த போர்க்கலரை அமைக்கப்பட்டது. இந்த இடத்தை காமன்வெல்த் போர்க்கலர ஆணையம் பராமரிக்கிறது. முக்கியமாக குளோரிஸ் சிகரம், இது பெக் மாவட்டத்தில் உள்ள நாகாலாந்தின் மிக உயர்ந்த மலைகளில் இதுவும் ஒன்றாகும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2600 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த சிகரத்தின் உச்சி ஒரு தட்டையான பீடபூமி போன்று இருக்கும். மரம், செடி கொடிகளின் பசுமையால் மூடப்பட்டிருக்கும். இது இம்மலையிலிருந்து உலகின் மிக உயர்ந்த மலையான எவரெஸ்ட் சிகரத்தை பார்த்து ரசிக்கலாம். மேலும் இமயமலை தொடரின் சுற்றியுள்ள 2 பள்ளத்தாக்குகளின் அருமையான காட்சியையும் கண்டுகளிக்கலாம். அத்துடன் நாகாலாந்தின் மிக உயரமான சரமதி மலையையும் பார்க்கலாம். இது பார்ப்பவர்களை வியக்க வைக்கும் அழகிய இயற்கையில் நிறைந்த இடம் இது. அது மட்டும் இல்லாம நாகாலாந்து மணிப்பூர் மாநிலங்களுக்கு எல்லையில் உள்ளது. இந்த பள்ளத்தாக்குல குறிப்பிட்ட காலங்களில் பூக்கும் அரிய வகை பூக்களை கொண்ட தாவரங்கள் உள்ளது. இந்த பள்ளத்தாக்கு அதன் இயற்கை சூழல் தாவர இனங்களுக்கு புகழ்பெற்றது. நாகாலாந்து மற்றும் மணிப்பூர் மாநிலங்களுக்கு இடையே எல்லையில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 2452 மீட்டர் உயரத்தில் இருக்கிறது. இங்கு பூக்கும் எண்ணற்ற மலர் வகைகள் புகழ்பெற்றது. நதிகளும் அழகிய இயற்கை சூழலும் நிறைந்த இடம் தான் இது. நாகாலாந்தின் மிகப்பெரிய ஏரி இது சில்லோ ஏரி. பெக் மாவட்டத்தில் உள்ளது. 30 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இது. மேலும் சில்லோ ஏரி பைன் காடுகளுடன் வலசை பறவைகளும் நிறைந்த ஏரி. அமைதியான சூழலும் இயற்கை ஏலும் கொண்டது. நாகா குன்றுகள் அரக்கான் மலைத்தொடரின் ஒரு பகுதியாகும். இவ நாகாலாந்து மற்றும் மியான்மர் நாட்டின் எல்லை பகுதியில் பரவியுள்ளது. நாகா குன்றுகளின் உயரமான சிகரம் 3826 மீட்டர் உயரம் கொண்ட சரமதி மலையாகும். தென்கிழக்கு ஆசியாவின் மிக உயர்ந்த மலைகள்ல இதுவும் ஒன்று. இந்த சிகரம் குளிர்காலம் முழுவதும் பனி மூடி இருக்கும். மரம், செடி, கொடிகளால சூழப்பட்ட இந்த மலைப்பகுதி நாகாலாந்தின் அழகிய வனங்கள்ல ஒன்று. மேலும் மலையேற்றத்திற்கும் புகழ்பெற்றது. நாகா பஜார் இந்த பழமையான சந்தை கோஹிமா நகர்ல உள்ளது. இந்த சந்தை பல்வேறு வகையான கால்நடைகளை விற்பனை செய்வதில் பிரபலமானது. மேலும் கலைப்பொருட்களும் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஹார்பின் திருவிழா நாகாலாந்தின் இந்த திருவிழா புகழ்பெற்றது. பழங்குடி இனத்தவரின் ஒற்றுமையை பேணியாக்கவும் பண்பாட்டை போற்றவும் நாகாலாந்து அரசால இந்த திருவிழா டிசம்பர் முதல் வாரத்தில் நடத்தப்படுகிறது. இந்த திருவிழாவின் போது பாரம்பரிய நடனங்களும் விளையாட்டும் பாடல் நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது.